ஏன்னா எனக்கு கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். எல்லாருக்கும் புரிதல் வேணுங்கிறதுக்காகத்தான். இது யார் மேலேயும் கோபமோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கக்கூடாது இல்லையா? நோக்கு ஒரு காரியத்தில் இறங்கணும்னா உங்களுடைய கர்மாவை பொறுத்து தான் ஆன்மீகத்தில் போக முடியும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்காங்க. ரொம்ப கடினமான அச்சார அனுஷ்டாரங்களில் வரணும். இப்போது நான் பாலா திரிபுர சுந்தரியை பற்றி ஒரு காணொளி போட்டிருந்தேன். அதே போல் ஆத்மார்த்தமாக அவாவா இதை செய்யணும்னு நினைக்கிறவாளை நான் தடுக்கலை. எங்கிட்ட வரக்கூடிய ஒரு சிறிய பசங்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களே, அவெல்லாம் சொல்லக்கூடியது சுவாமி உங்களை மாதிரி நான் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க. நான் காசியில் கடுமையான பிரம்மச்சாரிய நிலையில் எனக்கு கிடைச்ச கர்மா அவற்றை எனக்கு கிடைச்சது. அதுபோல் இப்போ இருக்கவாளுக்கு கிடைக்குமான்னா சாத்தியமாக கிடையாது. சிலர் 1 கோடி தீட்சை கொடுக்குறேன், 1 கோடி சன்னியாசி ஆக்குறேங்கிறது ஏகப்பட்ட விஷயங்களை கண்மூடித்தனமாக சொல்கிறா. கிடையாது. மகான் கோடியிலையும் லட்சத்திலையும் ஒருவராக பிறக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. பெரியவா சொல்கிறாங்க. அவள் சொல்கிற போல ஆன்மீக பாதையில் போகணும். நல் ஒழுக்கம், தேவையில்லாத விஷயங்களை நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்து அந்த கேரக்டராக மாறின்னு இருக்கோம். இதெல்லாம் தேவையில்லை. நல்ல ஜாப்பில் இருக்கேன். ஒரு நாள் நமக்கு பிடித்த ஜீவ முத்தர்கள் இருக்கக்கூடிய சமாதிகள், நல்ல ஆற்றலான அமைதியான ஸ்தலங்களுக்கு போய் நம்ம அங்கே